இந்த வீடியோவில் நம்ம சோனி A7 ஃபுல் ரிவ்யூவே பார்த்துடலாம். இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீடியோ. லைக் வந்து நான் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணதில் என்ன டெஸ்ட் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டோர் ஷூட் நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பேன். அவுட்டோர் ஷூட்டில் எடுத்தது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி ஷூட் ஒன்று, பேபி ஷூட் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபைனலாக முந்தா நேற்று போல் இது எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிவிட்டு நான் என்ன ரிசல்ட்டுன்றதை வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக போடுறேன். இதில் என்ன ஸ்விட்ச் பண்ணியிருப்பேன்னா வந்து 2 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடியே பார்த்த வீடியோவிலே இருந்திருக்கும் அந்த 2 லென்ஸோட ரிவ்யூவுமே. டேமரான் 3500 2.8 லென்ஸு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மெய்கே 55 வந்து லென்ஸு 1.8 இது ரெண்டுமே எடுத்திருப்பேன். பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி ஷூட்லலாம் வந்து 1.8, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஷூட்லலாம் பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ லென்ஸ் மாற்றிட்டு இருக்க முடியாதுன்ட்டு F2 இந்த பர்டிகுலர் ஷூட் பார்த்திங்கன்னா டேமரானில் ஃபுல்லாக எடுத்தது. இதில் என்னென்னு எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எக்ஸாக்டாக நம்ம ஷூட் பண்ண முடியுது. அது எந்த ஒரு மொமெண்ட்டுமே மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலை. அதே மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே, நீங்கள் வந்து ஹை ஸ்பீடு இதில் எடுத்திங்கனாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. கேமரா வந்து அப்படியே பட்டர் மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கேமராஸோட ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்கிறதுனால என்னடா இந்த அளவுக்கு எடுக்குதுன்ற மாதிரி ஒவ்வொரு டைமுமே ஆச்சரியமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து அவங்க வாக் பண்ணிட்டு வருவாங்க, ஹை ஸ்பீட் சிங்கில் எடுத்திருப்பேன். பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் கன்யூஸில் எடுத்திருப்பேன். அந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்னொன்று இமேஜ் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போது இந்த மாதிரி டைமில் வைடு ப்ளஸ் ஜூம் நீங்கள் போகிறப்போ நீங்கள் வந்து நிறையா பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷார்ட்ஸ் நடந்து வர்றது எல்லாமே நம்ம அழகாக எடுத்துருந்தது. மெயின்வால் பேபிக்கெலாம் நான் சொல்லுவேன், நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போது இதில் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து டக்குன்னு ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க, அது உங்களுக்கு எப்போலாம் தெரியாது. ஆனால் இதுலேயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு இதில் எடுக்கிறதுனால குயிக்காக நான் வந்து எடுத்துட முடிஞ்சிடுது. ஓகேங்களா. இதுலேயும் பார்த்திங்கன்னா மெய்கே நான் போடல, லைக் வந்து 55mm போடல, டேமரான் தான் போட்டிருக்கேன், 3500 தான். இதில் எல்லாமே இமேஜ்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, ஒரு மொமெண்ட் கூட மிஸ் ஆகலை. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு நான். என்னடா இந்த அளவு ஒரு பீஸ்ட் கையில் இருக்குன்ற மாதிரி தான். வீடியோ இன்னும் நான் எடுக்கலை. பார்த்திங்கன்னா வீடியோ இன்னும் நான் வந்து அந்த அளவு ஷூட் பண்ணல. வீடியோக்கு வந்து செப்பரேட்டாக வீடியோக்காகவே நான் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி நான் போகிறேன். ஓகே. அதே மாதிரி சப்ஜெக்ட் ரெக்கக்னேஷன் இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி நான் அது லாஸ்ட்டாக நான் வந்துடுறேன். ஓகே. இப்போ பேபி ஷூட்லேயே சொல்லிடலாம். கரெக்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஐ டிடெக்ஷன் ஆனில் இருக்கும். ஐ டிடெக்ஷன் ஆனில் இருக்கிறப்போ நீங்கள் பேபி ஹோல் இமேஜாக எடுக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும், ஈஸியாகவே இருக்கும். ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏஐ டிடெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து இப்போது கை எடுக்கிறோம், பேபியோட கால் எடுக்கிறோன்னா அது ஃபோக்கஸிங் வந்து ஐயே தான். இப்போ கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேஸ் தெரியுதுன்னா அது ஐ கேப்சர் பண்ணுறது தான் வந்து அது இஷ்யூவாக நான் பார்த்தேன். ஓகேவா. ஐ கேப்சர் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்குது. அதனால் கையை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. அந்த டைமில் என்ன பண்ணிடணும், அந்த ஏஎஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் டச்சில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக வந்து அந்த ஹேண்டாக இருக்கட்டும், கால் எல்லாமே அழகாக நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுது. அதே மாதிரி மேக்ரோ வந்து இது செட் ஆகலைங்க. டேமரான் பார்த்தீங்கன்னா மேக்ரோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்து க்ராப் பண்ணால் உங்களுக்கு மேபி மேக்ரோ கிடைக்கும். ஆனால் எக்ஸாக்டாக வந்து மேக்ரோ வந்து உங்களால் எடுக்க முடியாது. ஓகே. இதில் அந்த ஒரு விஷயம் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த டில்ட் பண்ணுறது வந்து நிறையா விஷயத்தில் எனக்கு யூஸ் ஆச்சு. ஓகே. ஃபுல்லாக வந்து லைக் வந்து டவுனில் வந்து 40 டிகிரியும், சைட்வேஸில் 180 டிகிரி, அப்புறம் வந்து 270 டிகிரியில் வந்து ரொட்டேட்டும் பண்ண முடியுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேபி ஷூட்டில் வந்து எனக்கு வந்து நான் ஹைட்டாக இருந்தேன், எக்ஸாக்டாக வந்து டாப் ஆங்கிளில் எடுக்கணுன்றப்போ நம்மளுக்கு நிறையாவே யூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அக்யூரேட்டாக இதாக இருந்தது. அது மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து மெட்டர்னிட்டி ஷூட்டு. நான் வந்து இதுதான் லொக்கேஷன், வீட்டில் தான் நம்ம எடுத்தது. லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாடிக்கிட்ட ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். இதோட ஃபோட்டோஸும் நான் போடுறேன்.
பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பண்ணியிருப்பேன். லைட் வந்து AD 300 வந்து பவுன்ஸ் பண்ணியிருப்பேன். ஸ்பேஸ் ரொம்ப சின்ன ஸ்பேஸ்ன்றதுனால. இந்த இந்த டெக்காரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மினிமல் செட்டப் தான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் அவுட்டோர் ஷூட் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம அங்கே பண்ணது. இதில் வந்து பேபி ஷவர் இதில் தான் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து மேக்கே லென்ஸு ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணது. செம்ம அக்யூரஸிங்க. அதே மாதிரி 1.8 ஃபுல்லாகவும் 1.8 தான் எடுத்திருப்பேன். நீங்கள் சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, எந்த அளவு ஃபோக்கஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. அதே மாதிரி 2 பேர் வச்சு எடுக்கிறப்பையும் ஃபோக்கஸ் எங்கேயுமே மிஸ் ஆகலை. ஒரு சில லென்சஸ்லாம் நம்ம அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் பாருங்கள். இப்போது Canon R6 Mark II, R5 இதெல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன். அடாப்டர் போட்டு 55mm 85mmலாம் போட்டு சிக்மாவில் 85mm 1.4லாம் வச்சு எடுக்கிறப்போ என்ன ஆகுதும் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஓகே, ஸ்ட்ரகிள்னா ஃபோக்கஸ்லாம் பக்காவாக வச்சிடும். ஆனால் என்ன பண்ணோம்னா இப்போ எடுக்கிறப்போ அவங்க கையை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, என்ன அந்த கையை அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணும், ஐ ஃபோக்கஸே இருக்காது. நீங்கள் ஒரு இமேஜில் வந்து எது ரொம்ப ஒரு பக்கா சூப்பராக இருக்கும், ஒரு இமேஜ் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது பிரிண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், என்ன தான் ஐ ஃபோக்கஸை வந்து எல்லாமே பண்ணாலுமே உங்களுக்கு இமேஜ் வந்து அந்த ஐஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருந்து ஃபோக்கஸில் இருந்து நீங்கள் அதை எடுத்து போட்டிங்கன்னா தான் பிரிண்டில் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து வேல்யூவே இருக்கும். ஓகே, நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் இல்லை, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டொபாஸில் அப்ஸ்கேல் பண்ணுறீங்க, இமேஜ் பண்ணலாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஷேக் இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த ரிசல்ட் வந்து கேமராலேருந்தே வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் அந்த நல்லா இருக்கும் தான். ஆனால் நீங்கள் கேமராலேயே பக்காவான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ராசஸிங்கில் கொஞ்சம் நல்லா எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் இங்கே நடந்தது. இப்போ நான் இந்த இமேஜஸ் எல்லாமே நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ராவில் தான் எடுத்தேன். ஓகே, ராவில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட் ரூமில் வந்து கரெக்ஷன் பண்ணேன். வேறு எந்த கரெக்ஷனுமே இல்லை, மைனர் கரெக்ஷன்ஸ் தான். ஓகே, அந்த மாதிரி. ஸோ லைட் ரூம்லேருந்து போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி மைனர் ட்விக்ஸ் தான் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்றப்போ ரொம்ப பக்காவாக இருக்குது ரிசல்ட்டு. நீங்கள் பாருங்களேன், லாஸ்ட்டாக நான் வந்து என்னடா இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க அவ்வளோ இருக்குமா அப்படின்னா இருக்குங்க நிஜமா. அதுவும் மேக்கே லென்ஸு ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லென்ஸு. மற்ற இது கம்பேர் பண்ணுறப்போ அந்த லென்ஸ் வந்து இந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்றப்போ அப்போ ஜி மாஸ்டர் லென்ஸ்லாம் போட்டு நீங்கள் வந்து சோனிக்கு எடுக்கிறீங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்? நான் இப்போ 1.8 வச்சு எடுத்தேன். 1.8 வச்சு எடுத்ததுக்கே இந்த ரிசல்ட்டுன்றப்போ இன்னும் நான் 1.4 1.2லாம் வச்சு எடுத்தேன்னா அவ்வளோதாங்க, இது போதும். ஒரு 7 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து சாலிடாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், கியர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணாமல். அதுமாதிரி 4K குவாலிட்டியும் சரி எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் என்னென்னா லைட்ஸை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த லைட்ஸ் எந்த இடத்துல வருது என்ன, நீங்கள் கரெக்டாக லைட் ஸ்டடி பண்ணி நீங்கள் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பக்காவாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி ஸ்பீடும் நான் ஸ்பீடை ஆல்ரெடி பேசிட்டேன். ஓகே, எனக்கு வந்து டேமரான் வந்து 3500 எங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எந்த இடத்துல போயிடுறீங்கன்னா ஈவெண்ட்டில் வந்து ஒரு சில நம்ம இதுதான் தெரியும் இல்லைங்களா, ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் எப்படி பண்ணிடணுன்னா டைமே இல்லை, ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை பொண்ணை எடுத்துகிட்டு உடனேவே ஈவெண்ட் ஆரம்பிக்குது, இல்லை வந்து கொஞ்சம் அப்படியே இன்பிட்வீன் நம்மளுக்கு கிடைக்கும்ல அந்த டைமில் எடுக்கிறீங்க லென்ஸ் டக்குன்னு குயிக்காக மாற்ற முடியாது. உடனே போயிட்டு ட்ரெடிஷன் எடுக்கிறீங்க கேண்டிடேட் போடாமன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, பெட்டர் வந்து டேமரான் வந்து 3500 போயிடுங்க. 3500 வந்து f2.8 வச்சு எடுத்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் பர்பஸ் ஆகிடுது, 2 யூஸாகவுமே ஆகிடுது இந்த டேமரான் லென்ஸ் பார்த்தீங்கன்னா. இல்லை கொஞ்சம் நீங்கள் ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக வந்து குரூப் எல்லாமே நம்ம இன்னொன்று இண்டிவிஜுவல் எடுக்கிறப்போ என்னன்னா கடைசியில் என்ன பண்ணுறாங்க, சார் ப்ரோ இன்னும் கொஞ்சம் 2-3 ஃபோட்டோஸ் வந்து குரூப் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 4 குரூப்புன்றப்போ நம்ம ப்ரைம் லென்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அதுவே வந்து ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்கன்றப்போ திருப்பி நம்ம வந்து கிட் லென்ஸ்க்கு தான் போய் ஆகணும்.
அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா டேம்ரானையும் போட்டு எடுத்துருங்க. மெய்கே வந்து பார்த்தீங்கன்னா 55mm வந்து பியூர்லி நீங்கள் வந்து எல்லாமே முடிச்சுட்டு டைம் எல்லாமே நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் மட்டும்தான் எடுக்க போகிறோன்ற பட்சத்தில் தாராளமாக மெய்கே போட்டு எடுத்துருங்க. ஆனால் நீங்கள் போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து மெய்கே தான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சோனியோட ஆட்டோ ஃபோக்கஸ்க்கும் நல்லா ஈக்குவலாக தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இது பண்ணுது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்னா இது போடலை, நான் ஃபில்டர்ஸ் போடவே இல்லை. ஃபில்டர்ஸ்னால் யூவி ஃபில்டர் சொல்கிறேன். யூவி ஃபில்டர் சுத்தமாக யூஸ் பண்ணல. என்னென்னா கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு அந்த இமேஜ் குவாலிட்டி லாஸ் ஆகும். நீங்கள் எப்படி போகணுன்னா கேஎன்எஃப்ல போகணும். கேஎன்எஃப் அந்த மாதிரி ரொம்ப ஹை குவாலிட்டியான வந்து ஃபில்டர்ஸ் போனீங்கன்னா தான் அது கிட்டத்தட்ட 6000 7000 வருது யூவியே. அந்த மாதிரி போகிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குவாலிட்டி. நான் என்னென்னா வந்து டிஜிடெக்கில் எடுத்தேன் ஆக்சுவலாக. என்னென்னா 350 500 தான் எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நல்லா தான் இருக்குது. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணோன்னா, நீங்கள் வந்து பீச் போகிறீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க. எந்த இடத்துல வந்து ரொம்ப தூசியாக இருக்கும் அங்கே எடுத்துருங்க. அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூவி போட்டு எடுத்துருங்க. பீச்சுக்காகவே நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஷூட்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து எனக்கு அவங்க வந்து லைட்ஸ் பிடிச்சிட்டு இருக்காங்களே, அது வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். கிளைண்ட் சைடு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதனால ஃப்ரேம்குள்ளே வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் பார்க்காதீங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அப்புறம் அப்கமிங் வீடியோஸில் வந்து எப்படி ஃப்ளாஷ்க்கு என்ன செட்டிங் போடணும் என்ன ஏதுன்றதுலாம் அப்கமிங் வீடியோஸாக சொல்லிடுறேன். ஃபைனலாக வந்து இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த என்கேஜ்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து நெய்வேலி டவுன்ஷிப்பில் தான் நடந்தது. இந்த என்கேஜ்மெண்ட்டும் எனக்கு செம சூப்பராக வந்தது. ரிசல்ட் எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இதில் என்னென்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் டோன்ஸும் நான் காமிச்சிருப்பேன். ஓகே. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் எந்த ஸ்கின் டோனுக்கு எப்படி இருக்குது இந்த கேமரா வந்து ரிசல்ட் கொடுக்குதுன்ற போல். அவ்வளோதாங்க இதோட ரிவ்யூ. இதுதான் சும்மா சொல்லணுன்னா வந்து இது எல்லாமே ஃபில்லர்ஸ் மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். என்னென்னா நீங்கள் at the end of the day நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து இதோட ரிசல்ட் இருக்குன்றதை பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஓகே. தேங்க்யூ. இது மாதிரி இன்னும் வேறு என்ன கண்டென்ட் போடலாம், என்ன எதுவும் சஜஷன்ஸ் கொடுங்க, வேறு எப்படி பேசினா பெட்டராக இருக்குன்றதையும் சஜஷன்ஸ் கொடுங்க. ஓகே. தேங்க்யூ.